மட்டா ரைஸும் கூட்டுக்கறியும் தான் பண்ணியிருக்கேன். இது பின்னாடி லாங் வீடியோ ரெசிபி வரும், உங்களுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, லைக் கொடுங்க நம்ம சேனலுக்கு. வாங்க இப்போ நம்ம வந்து மட்டா ரைஸும், நம்ம கேரளா சத்யா பண்ணிட்டு எப்படி நம்ம அந்த ரைஸ் சாப்பிடாம இருக்கிறது, அதனால நான் வந்து வாங்கி நல்லா இருந்ததுன்னா இதை ஃபாலோ பண்ணுவோம். இது வந்து மட்டா ரைஸ் வந்து வடிச்சு தான் பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். இந்த பாருங்க, இதுதான் மட்டா ரைஸு, கூட்டுக்கறி, இதுலேயும் கூட்டுக்கறி இருக்குது. இது பின்னாடி ரெசிபி வரும் பாருங்க. இது எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்து நம்ம சொல்லலாமா? மட்டா ரைஸ் பண்ணிருக்கேன், கொஞ்சமாக கூட்டுக்கறி போட்டு நான் இதில் பிசைஞ்சு சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. நல்லா தான்ப்பா இருக்குது, எனக்கு ஒன்றுமே தெரியல. என்ன நம்ம வந்து சாதா வந்து கொட்டை கொட்டையாக இருக்குது, இது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மெல்லிஸாக சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணலாமா? நல்லா இருக்கு, ட்ரை பண்ணுங்க. பின்னாடி ரெசிபிஸ் வரும், சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ மிஸ். பிளாக் சன்னா கருப்பு கொண்டக்கல்லையே ராத்திரியே ஓவர் நைட் ஊற போட்டுருங்க, உங்களுக்கு வேணுங்கிற அளவு எடுத்து. அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு குக்கரில் அதை பிளாக் சன்னாவை போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு, மஞ்சப்பொடி, சில்லி பவுடர் அதை போட்டு நல்லா வேணுங்கிற அளவுக்கு போட்டுன்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி குக்கரில் அடுப்பில் ஏற்றிட்டு வெயிட் போட்டு நல்லா விசில் விட்டுருங்க. ஹே கைஸ், ஹலோ மக்களே, வணக்கம், நமஸ்காரம், வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். நீங்கள் காஸ்டியூம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பேன், ஓ இவ இன்னைக்கு என்ன ஓணம் சத்யா பண்ண போறா அப்படின்னு. என் ஹிருதயம் நிறைந்த ஓணம் ஆசம்சைகள் கேரளா மக்கள் சகோதர சகோதரிகளுக்கு கோலாகலமாக நடந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். கேரளாவில் ஒரு ஆத்துலையும் 5th இன்னைக்கு நம்ம வந்து, அதாவது நாளைக்கு செப்டம்பர் 5 நாளைக்கு, அது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரைடே வருது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிம்பிளான, நம்ம சேனலில் எல்லாமே இருக்குது, நான் நிறையா வீடியோஸில் சொல்லியாச்சு. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி சத்யாவில் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் கூட்டுக்கறி, அதுதான் பண்ண போகிறோம். வாங்க கூட்டுக்கறி எப்படி பண்ணணும் நம்ம பார்க்கலாம். கூட்டுக்கறிக்கும் அவள் வந்து எதில் பண்ணுவா அப்படின்னா சேனை, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சேனைக்கிழங்கு அவளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது வாழைக்காய் அண்ட் சேனை, நேந்திரங்காய் அண்ட் சேனைக்கிழங்கு இதில் தான் பண்ணுவாள். அப்புறம் இந்த கருப்பு கொண்டக்கடலை, அது மஸ்ட்டு கூட்டுக்கறிக்கு. அதாவது இது வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும். அதே மாதிரி வாழைக்காய், சேனை, கும்பளிக்காய், அதாவது நம்ம பெங்களூர் சௌத்தேக்காய் அப்படின்னு சொல்லுவோம்ல, சாம்பார் குக்கும்பர், அது போடலாம். இன்னைக்கு நான் என்ன போட போறேன் அப்படின்னு கேட்டேன்னா, நமக்கு சேனைக்கிழங்கு ஒத்துக்காது, அதனால வாழைக்காய் அண்ட் மத்தங்காய், பரங்கிக்காய். இது வந்து பரங்கிக்காய் வந்து எல்லாத்தோடையும் வந்து சூட் ஆகிடும். அதே மாதிரி ஆஷ்கார்டு, வெள்ளை பூசணிக்காவும் நீங்கள் போடலாம். இது வந்து நம்மளோட சௌரியம், நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு நம்ம வந்து கூட்டுக்கறி பண்ணலாம். பட் இந்த கொண்டக்கடலை ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவங்க பார்க்கலாம். இதுக்கு நல்லா கொண்டக்கடலை ராத்திரியே வந்து ஊற போட்டேன், ஓவர் நைட் வந்து ஊற போட்டு குக்கரில் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். அதே மாதிரி இதுவும் ஸ்டீம் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு இப்போ ரொம்ப, நேற்று வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பேன், நிறைய கரண்ட் போடுது. அதனால் நான் வந்து கரண்ட் இருக்கும்போதே காத்தாலேயே இது வந்து பரங்கிக்காவும் வாழைக்காவும், அரை வாழைக்காய், கொஞ்சமாக ஒரு கீத்து பரங்கிக்காய் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எவ்வளோ காய் வேணுமோ, எத்தனை பேர் இருக்கலோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கோங்க. இன்றைக்கி என்ன தெரியுமா, நேற்று வந்து பார்த்துருப்பேன், இது என்னது ஜீரக சம்பால நான் வந்து சாதம் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு கேரளா சத்யா பண்ணிட்டு நம்ம மட்டா ரைஸ் சாப்பிடாம எப்படி இருக்கிறது, அதனால இதுவும் நம்ம ட்ரை பண்ணணும். இதுவும் நல்லா நான் வந்து வடிக்க தான் வடிக்கிறேன். இதுவும் மட்டா ரைஸும் ஒரு குட்டி டம்ளர் போட்டு சாதம் வடிச்சு வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம மட்டா ரைஸ்ல சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இதுவும் அரைச்சி வச்சுட்டேன்ப்பா. தேங்காய், ஜீரகம், 2 கருவேப்பிலை, அதை மட்டும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டேன். இதில் பச்சை மிளகா வேணாலும் போடலாம், மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, எப்படி வேணால் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அதுலேயும் போடுறதுனால நான் இதில் போடல. தேங்காய், ஜீரகம், 2 கருவேப்பிலை. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த தேங்காவை நல்லா செகப்பாக வறுத்துக்கலாம். அதுக்கு வந்து நல்லா ஒரு கடாய் வச்சுட்டாச்சு, தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் சுடட்டும். தேங்காய் எண்ணெய் வந்து சுற்றுக்கு, இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் வந்து உளுத்தம்பருப்பு போட்டாலும் போட்டுக்கலாம். வேண்டாம் அப்படின்னா வெறும் தேங்காவை மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு 2 ஜீரகமும் போட்டுக்கலாம். எதுவுமே உங்களுக்கு உளுத்தம்பருப்பும் ஜீரகமும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் தேங்காவை மட்டும் நல்லா பொன்னிறமாக போட்டு வறுத்துட்டு நீங்கள் வந்து போட்டுடலாம். இப்போ தேங்காய் வந்து நல்லா
அது அப்படியே சிகப்பாயிடும். இப்போ உளுத்தம்பருப்பும் வேணுங்கிற அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க. நான் நல்லா இதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். இதையும் போட்டுடுவோம், கொஞ்சம் தானே இருக்கு. நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ ரோஸ்ட் பண்ணி தேங்காவை போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து டிஷ் நல்லா இருக்கும். இது நல்லா சிகப்பாகட்டும். நல்லா ஒரு பாதி சிகப்பான அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். இதை நல்லா சிகப்பாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா சிகப்பான அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த உளுத்தம்பருப்பு பாதி ஆனவனையே நான் போட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, உளுத்தம்பருப்பு சிகப்பானதுக்கு அப்புறம் போட்டேன்னா தேங்காவை ரொம்ப நேரம் ஆகும்ல. அதனால இந்த கால் இதுக்கு ஆகும்போது நீங்க இந்த தேங்காவையும் போட்டுட்டேன்னா நல்லா ரெண்டும் சிகப்பா சூப்பராயிடும். பாருங்க, நல்லா இப்பதான் சிகப்பாயின்னு இருக்கு. நல்ல தேங்காய் எண்ணெய்க்கிறதுக்கும் அம்மாடியோ அப்படி வாசனை, பசிய தூண்டுறது. இது இன்னும் நல்லா சிகப்பாகட்டும். இப்ப பாருங்க, முக்காவாசி ஆயிடுத்து. இன்னும் ஒரு 2 to 5 minutes கொஞ்சம் நல்லா ஆனதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ இதுல கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கிறேன். ஜீரகமும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த ஜீரகமும் உளுத்தம்பருப்பும் ஆப்ஷன். அதனால உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்ல தேங்காய் மட்டும் இதுவும் போட்டுக்கலாம். பட் இதுவும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. இந்த ஓணம் சத்யா ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா அடிபொலியா வச்சாச்சு. இதை நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு ஓரமா வச்சிடலாம், ஆறட்டும் அப்படியே. இப்போ நான் வந்து எல்லாமே ஸ்டீம் பண்ணிட்டேன். நீங்க வந்து டைரக்டா வைக்கிறேன்னா ஒரு பாத்திரத்துல என்ன காயெல்லாம் போடுறீங்களோ அதுல காய போட்டுட்டு மஞ்சப்பொடி மிளகாப்பொடி எல்லாம் போட்டு நீங்க வந்து தண்ணி ஊற்றி அப்படியே வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டீம் பண்ணி வச்சுட்டாச்சு. அதனால உருளியில வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுது. இந்த வேக வச்ச காயெல்லாமும் போட்டுக்கலாம். போட்டுட்டு மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, நம்ம வந்து கொண்டக்கடலையும் பிளாக் சன்னாலையும் நம்ம வந்து இது போட்டிருக்கோம். மிளகாப்பொடி போட்டிருக்கோம், மஞ்சப்பொடி போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம், மிளகு பொடி, குருமிளகு பொடி. இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டோம் இல்லையா, இந்த தேங்காய் ஜீரகம் அதை விட்டுடலாம். கொஞ்சமா ஜலம் விட்டுலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 minutes ஆகட்டும். இந்த மஞ்சப்பொடி மிளகாப்பொடி எல்லாம் பச்சை வாசனை போறவரும் ஒரு 5 minutes இருக்கட்டும். தேவைக்கேற்ப உப்பு, ஒரு 5 minutes மூடி வைப்போம். நல்லா மூடி வச்சு திறந்தாச்சு. பாருங்க சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த வேக வச்சிருந்தோம் இல்லையா, இந்த கொண்டக்கடலையை போட்டுடலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து குட்டி 2 கப்பு போட்டுருக்கேன்ப்பா. உங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் நிறையா தான் ஊற வச்சேன். சரி மத்தியானம் சுண்டல் மாதிரி சாப்பிட்டுக்கலான்னு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு 5 minutes அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் கூட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு இந்த கிரைண்டர் போயிடுத்துப்பா. அதனால நான் கிரைண்டர் துருவி தான் வச்சுப்பேன். இது அந்த இதில் அரைச்சதுனால எப்படி இருக்கு, இது நல்லா அரைச்சிட்டேன்னா உரு தெரியாமல் இருக்கும். துருவினா நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி நல்லா இருக்கும். இது ஒரு 5 minutes கொதி வந்தோடனே அந்த தேங்காய் போட்டு மேலாக ஒரு ட்ராப் தேங்காய் எண்ணெய் விட்டு கருவேப்பிலை போட்டேன்னா சூப்பரான அடிப்பொலியான கூட்டுக்கறி ரெடி. இப்போ நல்லா எடுத்து இப்போ இந்த தேங்காவையும் போட்டுடலாம். யம்மி, சூப்பர். இப்படிதான் கெட்டியா இருக்கணும் கூட்டுக்கறி, தண்ணியா இருக்கக்கூடாது. சூப்பர்.
இப்போ நம்ம மேலாக இந்த வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் மேலாக தேங்காய் எண்ணெய். சூப்பரான அடிப்பொலியான கூட்டுக்கறி ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம வந்து இறக்கி வச்சிடணும். இது உருளிங்கிறதுனால கொஞ்சம் அந்த சூடு இருந்துகிட்டே இருக்கும். சூப்பராக கூட்டுக்கறி ரெடி ஆகிடுத்து பாருங்க. இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்கு பாருங்க. இப்படி தான் கெட்டியாக இருக்கணும். ஸோ கூட்டுக்கறி பார்த்தீங்களா, இதுதான் நம்ம இன்னியத்தோட ஓணம் சீரீஸோட ரெசிபி. நம்ம ஓணம் சீரீஸில் வந்து 2-3 பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம கேரளா ரெசிபீஸில் வந்து எல்லாமே இருக்கு. நாளைக்கு ஓணம் என்ற ஹிருதய நிறைந்த ஓணம் ஆசம்சைகள். நாளைக்கு என்ன ரெசிபியோட நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன். ஸோ நம்ம போடுற ஒரு வீடியோவும் நீங்கள் வந்து ஆள் கொடுத்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணினா நான் உடனே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. போஜனம் சேனல் உங்களால் மட்டுமே இவ்வளோ தூரம் பயணிக்கிறது, இன்னும் மேலே பயணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ கை, தேங்க்யூ ஸோ மச். லாட்ஸ் ஆஃப் லவ் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. என்னோட ஹிருதயத்துலேருந்தும் உங்களுக்கு எல்லாருக்கும் லவ் தான். கண்டிப்பாக நம்ம போஜனம் சேனல்லேருந்து தேங்க்யூ கைஸ். நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன் கொடுக்கோங்க. தேங்க்யூ கை, தேங்க்யூ ஸோ மச்.